வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? அது ஒரு அழகிய புத்திசாலி மீன். இதற்கு டோப்பி என்று பெயர். செல்லமே, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பதட்டப்படாம முடிவுகளை எடுக்கிற வல்லமை பெற்றது இந்த டோப்பி மீன். ஒரு நாள் இந்த மீன் வாழ்ந்த குளத்திற்கு மீன்களை பிடிப்பதற்காக ஒரு மீனவன் வந்தாரு. மீனவன் விரித்த வலையில தனியாக சிக்கி கொண்டது இந்த டோப்பி மீன். நம்ம டோப்பி தான் எந்த சூழ்நிலையிலும் பதட்டப்படாத மீனாயிற்றே. அமைதியாக ஒரு கணம் யோசித்தது. பின்னர் மீனவனிடம், அன்பு மனித நண்பரே, இன்று நான் மட்டுமே தங்களின் வலையில் மாட்டியுள்ளேன். என் ஒருவனை மட்டும் விற்று தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? தாங்கள் என்னை மீண்டும் குளத்தில் விட்டுவிட்டால் நான் போய் மற்ற மீன்களையும் அழைத்து கொண்டு வருவேன். தங்களுக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் என்று கூறியது இந்த டோப்பி மீன். மீனின் பேச்சில் மயங்கிய மீனவனும் மீனை மீண்டும் குளத்தில் விட்டு விட்டான். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று குளத்திற்குள் சென்ற டோப்பி மீன் அத்தனை மீன்களிடமும் மீனவனின் வருகையை பற்றி கூறி எச்சரித்து வேறு இடத்திற்கு இடம்பெயர செய்தது. மீனவனும் குளத்தில் வலையை மீண்டும் மீண்டும் போட்டு ஏமாந்து போனான். செல்லமே, அன்பு செல்லமே, கதையை பார்த்தீங்களா செல்லங்களா? எப்படி இருந்துச்சு கதை? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? செல்லமே, பல நேரத்துல கூடியும் நம்மளும் இப்படிதான் செல்லங்களா, புத்திமானா நடந்துக்கிறதுக்கு நம்ம நிறைய விதத்துல தவறி போயிடுறோம் செல்லங்களா. நம்ம இனிமேல் எப்படி இருக்கணும்? இந்த மீன் மாதிரி புத்திசாலித்தனமா நம்ம யோசிக்கணும். சரியா அன்பு செல்லமே? பாத்தியா அந்த மீன் எப்படி அதோட ஆபத்துல இருந்து அது எப்படி தப்பிச்சிச்சு பார்த்தீங்களா செல்லங்களா? நீங்களும் ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மாட்டி இருந்தீங்கன்னா அந்த ஆபத்தை நினைச்சு நீங்க பயப்படவே கூடாது என் அன்பு செல்லமே. ஏன்னா ஆபத்தை நினைச்சு பயந்தா நம்மளால எதையுமே யோசிக்க முடியாது செல்லங்களா. இந்த மீன் பாத்தியா எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமா அது நிதானமா யோசிக்குது. அது மட்டும் ஐயோ வலையில மாட்டிட்டோமே, நம்ம இனி என்ன பண்ணுவோம்னு துள்ளி துள்ளி குதிச்சு யோசிக்காம படபடன்னு ஆயிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த மீனவன் அந்த மீனை பிடிச்சிட்டு போயிருப்பா அப்படி இந்த டோப்பி மீனை. ஆனா எவ்வளவு சாமர்த்தியமா இந்த மீன் திங்க் பண்ணிருக்கு பாத்தியா செல்லமே? நீயும் உன்னுடைய ஆபத்துல எப்படி இருக்கணும்? புத்திமானா யோசிக்கணும் செல்லங்களா. புத்தியை நீங்க சம்பாதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இந்த உலகத்திலேயே வேற எதுவுமே இல்லை செல்லங்களா. நம்ம பைபிள்ல கூடயும் ஒரு சூப்பரான வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கள். பாத்தியா பைபிள்ல எப்படி வசனம் இருக்குன்னு? எண்ணத்தை சம்பாதிச்சாலும் என்ன பண்ணணுமா? புத்தியை சம்பாதிச்சுக்கணுமா என் அன்பு செல்லமே. அதனால இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? அப்படிப்பட்ட ஒரு புத்தி வேணும்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட இன்னைக்கு கேளுங்க. சரியா அன்பு செல்லமே? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கள். சூப்பரா இருக்கா இந்த வசனம்? இந்த வசனம் எங்க இருக்குன்னா நீதிமொழிகள் 4:7. சூப்பர் செல்லமே. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா? அக்கா மறுபடியும் நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.